இப்பேற்பட்ட ஒரு இமயம்லாம் சரிஞ்சதுன்னா என்ன செய்கிறது தெரியல. ஒரு நல்ல இதயம் இறந்துட்டாருன்னும் போது எல்லாருமே சாக போகிறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். அவரை எல்லாருமே கிராமப்படம் எடுக்கிறதுக்கு தான் இவர் லாயக்கிப்பான்னு சொல்லும் போது சிகப்புறாங்க. வாய்ப்பு கேட்குற ராதாரவின்னு கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க. சரி, வாய்ப்பு கேட்குற வாய்ப்புன்னே வச்சுக்கோங்க, கேட்டு தானே ஆகணும். அவர் தான் கரெக்டாக உடைச்சி டைரக்டருங்களுக்கு தமிழ் டைரக்டர் யூனியன் கொண்டாந்தது. அவர் அந்த பெருமைக்கெல்லாம் அவர் தாங்க பெரிய காரணம். இப்போ எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்கிறேன். என்ன பிடிக்கும்? எனக்கு அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க நமக்கு தெரியல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர் திரு டத்தோ ராதாரவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன், அப்படி இருக்கேன், ஓடுது. இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. நீங்கள் கூட இப்போ இரங்கல் தெரிவிச்சிருந்தீங்க. எப்படி சார் அவருடைய பழகும்போது அவருடைய நட்பு எப்படி சார் இருந்துச்சு? அவர் நான் படமே அவரோட பண்ணதில்லை. ஒரே ஒரு படம் காதல் ஓவியம், அது படமாக நான் கன்சிடர் பண்ணுறதில்லை. எனக்கு பிடிக்காத படங்களில் அது ஒன்று எனக்கு அஸ் அன் ஆக்டர். பட் ஒன்று, பெரிய ஒரு டைரக்டரோட நான் பழகினது இருக்குது பாருங்கள், அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் இறந்துட்டாருன்னா எல்லாருக்குமே இறப்புன்றது ஒன்று இருக்குங்க. எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நேற்று பேசிக்கிட்டே தான் பொட்டுன்னு போயிட்டான்பான்னு சொல்கிறோம்ல, அது வேறு. பட் இப்பேற்பட்ட ஒரு இமயம்லாம் சரிஞ்சதுன்னா என்ன செய்கிறது தெரியல. அதுவும் பாரதிராஜா சார் பாரு, ஒரு இரும்பு உள்ளம் படைத்தவர். ஸ்ட்ராங்ஸ் இன் எவ்ரிதிங். அவருக்கு பிடித்த கருத்துக்கள் இறங்கவே மாட்டார். அவருக்கு புரட்சித் தலைவரை ரொம்ப பிடிக்குங்க. அந்த புரட்சித் தலைவரை பிடிச்ச அந்த அந்த இதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இறங்கினதில்லை, கடைசி நாள் வரைக்கும். அவர் அவ்வளோ பிரியமாக இருப்பார். பட் அவருக்கு ஒரு பெரிய முக்கியமான ஹெல்ப் பண்ணது கலைஞர் அவர்கள் தான். அதையும் ஒத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன். பட் அவருடைய இறப்பு பிகாஸ் ஆஃப் ஆக்சுவலாக இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட செத்துருக்கலாம் அவர். பட் 10 வருஷம் கழிச்சுன்னா அந்த பாடி தாங்காத காரணம் என்னென்னா, அவருடைய இரும்பு உடம்பு. அந்த உடம்பு ஏன் அப்படி போயிடுச்சுன்னா, அவருடைய பையன் மனோஜ் இறந்தது, அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். இல்லை, அதுலேருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாம் போனது. தோ மனோஜ் வாஸ் நாட் வித் ஹிம், இவரோடையே இல்லையே, அவன் தனியாக இருந்தான் ஃபேமிலியோட. பட் ஒரே பையங்க, பொண்ணு இருக்குது மலேசியாவில், ஆனால் ஒரே பையன். அவர் ரொம்ப நினச்சார். ஒரு படம் திருப்பாச்சி ஏதோ ஒரு படம் கூட பண்ணாங்க. திருப்பாச்சி அருவாளை தூக்கிட்டு வாடான்னு சொல்கிற படம் தாஜ்மஹால் சார். எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சார் சார் தாஜ்மஹால்லாம். அந்த படம் காமிக்கும்போது எவ்வளோ ஆசை இருக்குது பாருங்கள். ஒரு தகப்பன் எவ்வளோ ஆசை இருக்குது அவர் மேலே, அந்த பையன் மேலே. நல்ல பெரிய பொருட்செலவு வேறு. அவர் ரொம்ப ஒரு பெரிய, நாங்கள் ஏதாவது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா பாரதிராஜா சாரை கூப்பிடணும், பாலச்சந்திர சாரை கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ 2 பேருமே இல்லை. அதில் இவர் இப்போ மறைஞ்சது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு ஒன்றே தான் பிடிக்கல பாரதிராஜா சார் சைடு மேலே. என்னென்னா, நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கரெக்ட். அவர் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா அவர் யாருன்னு வெளியே தெரியாமல் இருந்திருந்தால் தான் சார் மரியாதை. பொட்டிக்குள்ளே இருக்கிற வைரக்கல் மாதிரி பாரதிராஜா அவர். எப்படா திறக்கணும் எப்படா வைரக்கல்லை பார்ப்பாங்க. டக்குன்னு திறக்கணும், நமக்குன்னு மூடிடணும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன், அப்படி இருக்கணும். பட் படத்துலலாம் நிறையா வந்தார். அது ஒண்டி தான் எனக்கு முன்னையில் மனசு வருத்தம்னு சொல்லுவேன். இருந்தாலும் அந்த மனிதனை என்னோட ஒரே ஒரு படம் தான் எடுத்திருந்தா கூட எனக்கு அவர் பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா கூட இல்லை, எம்ஆர்ஆர் வாசு, எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும். அவர் சொல்லியிருக்கார், காதல் ஓவியம் டைமில் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள்
வாசு நடிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவார். அது ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான டஃப் மேன். அந்த டஃப்னஸை வந்து இங்கே காமிக்க மாட்டேன். எப்படி ஒரு சாஃப்டான படம்லாம் எடுத்தாருன்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். கண்டிப்பாக ஒரு டஃப் மேனாக இருந்தால் அவருடைய குவாலிட்டிஸ் கொஞ்சமாவது இந்த படத்தில் எங்கேயாவது தெரியுமில்ல, தெரியறதே இல்லை. அவரை எல்லாருமே கிராமப்படம் எடுக்கிறதுக்கு தான் இவர் லாயகிப்பான்னு சொல்லும் போது சிகப்புரோஜாக்கள் எடுத்து காட்டினார். எதிர்பார்க்காத படம், வித்தியாசமான கதை. ஐயோ வித்தியாசமானது. இன்னைக்கு வரைக்கும் நான் சிவாஜி சார் ரசிகனே. எல்லா படமும் அவரது மேக்ஸிமம் படம் வந்து நிறைய தடவை பார்ப்பேன், போர் அடிக்காது எனக்கு. இப்போ கூட சிவாஜி படம் பார்க்குறேன்னா அவர் கிரேட் ஆக்டர். பட் அந்த மனுஷனை இவர் வந்து முதல் மரியாதையின் படத்தில் கூப்பிட்டு இவருடைய ஆசைக்கு பிளெண்ட் பண்ணார்ல. ஒரு டைரக்டர்னா பிளெண்ட் பண்ணியிருப்பாருங்க. கரெக்டு. ஏன்னா நம்ம சிவாஜி சார் இப்படி நடிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கும் போது, பிகாஸ் பாரதி ராஜா இருக்கார். இல்லை சிவாஜி சாரே திட்டினாரம்ல சார், ஏன்டா அந்த கதையை வச்சு எடுக்கிற அப்படின்னு சொல்லி, அதுவும் என்னை வச்சு ஏன் எடுக்கிற அதெல்லாம் சொன்னால் கூட அவருக்கு என்ன பட்டுச்சோ சார், அந்த படணும் சார், அதுக்கு ஒரு பெரிய டைரக்டர் வேணும். கண்டிப்பாக சார். ஏன்னா சிவாஜிப்பா வச்சு எடுக்கிறதுனா சாதாரணமான இஷ்யூ இல்லை. பட் சிவாஜிப்பா வச்சு எடுத்து அவர் பெரிய தடாபுடா தஞ்சாவூர் பண்ணுறதெல்லாம் இல்லை. செருப்பு இல்லாமல் வருவார். வடிவுகரிசி பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பார். அவர் அதில் மதிக்காது. அது நேச்சுரலாக இருக்குது சார். நேச்சுரலாக இருக்குது. இந்த மூக்க சிந்திராதா இருக்கட்டும், எல்லாமே கிராமத்தில் அது நடக்கிற அப்படியே கொண்டு வந்துருப்போம். அந்த துண்டு மேலே தூக்கி போட்டுப்போம். இதை நான் வந்து சிவாஜி ரசிகர் பண்ணுற வச்சுருந்தவன். அவர் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த முதல் மரியாதையை அப்படியே கொஞ்சம் திருட்டி என்ன செஞ்சேன், நானும் பிரசாந்த் சார் எல்லாருமே அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணோம். ஆமாம். அந்த படத்தில் ஒரு 2-3 சீன்லாம் ஏறத்தால சிவாஜி பாட்டையும் திருடுறது தான். சிவாஜி பாட்டையும் திருடுறதுன்னா என்ன பாரதி ராஜா சார் சொல்லி கொடுத்துருக்காரோ அது இருக்குது இல்லை அதில். ஸோ அதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணிக்குவேன் அட்லீஸ்ட். சரி, பாரதி ராஜா சார் படத்தில் நடித்தோம். எனக்கு அவர் அவ்வளோ பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அவுட் சைடு இந்த நெய்வேலி போராட்டங்கள், இந்த இலங்கை தமிழர் போராட்டம், காவிரி பிரச்சனை, எல்லாத்துக்கும் நான் கூட இருப்பேன். அதெல்லாம் இருந்திருக்கேன். அதிலெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு தான். அதுக்காக அப்படி ஒரு படம் பண்ணுவேன்றது நான் எதிர்பார்க்காத விஷயங்க. அவரோட படமே படம் கேட்டல. நான் எப்பவுமே பொதுவாக கேட்பேன் டைரக்டர்ஸ்கிட்ட, யாராவது பழகின டைரக்டர்ஸ்கிட்ட. இப்போ கூட கேட்குறேன், என்ன நான்லாம் படத்தில் நடிப்பேன், என்னை கூப்பிடுறியா இல்லையான்னு கேட்பேன். உரிமையோட வாய்ப்பு கேட்குற ராதாரவின்னு கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க. சரி, வாய்ப்புன்னே வச்சுக்கோங்க, கேட்டு தானே ஆகணும். ஆமாம். இல்லைன்னா வாய்ப்பு கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு வாயின்னு வச்சுருக்கான்? அந்த வாய்ப்பு கேட்கறதுக்காக தான் வாயின்னு வச்சுருக்கான். ரொம்ப ஒரு எனக்கு ஒரே வருத்தம், அவருடைய படத்தில் ஒரு பெரிய ரோல் ஏதாவது ஒரு பண்ணியிருக்கணுமேன்னு வருத்தம். அதுதான் சார் நான் கேட்கலான்னு நினச்சேன். அவருடைய இயக்கத்தில் இந்த படம் நான் பண்ண வேண்டியது, இந்த படத்தில் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துறீங்களா அப்படி சார்? இல்லை சார், நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற எல்லா படமும் பார்த்துருக்கேன். அவருடைய பார்க்காத படங்கள்ன்றது ரொம்ப குறைச்சல் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார் டைரக்ஷன் நான் போய் பார்த்துருவேன். ஏன்னா ஏதாவது இருக்கும் விஷயம் கண்டிப்பாக. பட் எனக்கு ஆசை என்னென்னா, அவருடைய படத்தில் நிறைய பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது அவர் நடிக்க போது கூட நான் வருத்தப்பட்டேன், ஏன் சார் நடிக்கணும். அதுக்கு என்னென்னா, அவர் அப்போ டைரக்டராக இல்லை, அப்போ ஆக்டர் தானே இருக்கார். எஸ் பிகம் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர். அவர் இப்படி தான் இருப்பார் பாரதி ராஜான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த படத்தில் நடித்ததுனால தான் தெரிஞ்சு போச்சு இப்படி தான் இருப்பாருன்னு. அவர் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நான் இளவரசன் அவர்கிட்ட பேசினேன், வீடு எங்கே இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னேன். இங்கே போங்க, நான் ஃபோனில் பேசலான்னு அப்படிலாம் சொன்னாப்புல இளவரசன். நிறைய பேரை உருவாக்கி வச்சுருக்காருங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. டைரக்டர் சைட்லேயும் சரி, நிறைய பேரை கதாநாயகி இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சார். ரேவதி, ராதா எல்லாம் 6ல் ஆரம்பிக்கிறது. மேக்ஸிமம் அவர் பண்ணி விட்டது தான்.
அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஆளுங்க. அவர் கதை பூராவே லேடி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸாக நிறைய பண்ணுவார். அதுதான் ஹீரோயினை நிறைய செலக்ட் பண்ணார். இப்போ பாண்டியன்லாம் கூட அவருடைய படத்தில் தான் வந்தவன். பட் பாண்டியனை கூட பெருசாக தெரியலையே. ரேவதியை தெரிஞ்ச அளவுக்கு பாண்டியனு தெரியல. பாண்டியன் ஃபேமஸ் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு 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 நல்ல இதயம் இறந்துட்டாருன்னும் போது எல்லாருமே சாக போகிறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். எனக்கு அது பேராசை தான். இல்லை சார், இப்போ என்னதான் இயக்குனர் இமயம் இருந்தாலும் அவருடைய இறுதி காலம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. யாருமே இல்லை. இன்னைக்கு கூட திரு கங்கை அமரங்களும் ரொம்ப சத்தம் போட்டார். திரு பாரதிராஜருடைய மனைவி வந்து அழுதுட்டு வரும்போது அனாதையாக விட்டுட்டு போயிட்டு நீ ஏன் அழுகுற, ஏன் வந்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆக்ரோஷம் பேசிட்டாரு. ஏன்னா கங்கை அமரனை வந்து பாரதிராஜா சார், இளையராஜா, அவர் கூடலூர், இவர் இந்த ஊர், கவிஞர் வைரமுத்து அவர் இந்த பக்கம். ஆனால் எல்லாருமே ஒரே டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருந்ததுனால ஒன்றா தாங்க வந்தாங்க, ஒன்றா தான் வந்தாங்க உள்ள ஃபீல்டுக்குள்ளே. அதனால் அவருக்கு நிறைய உரிமை இருக்குது பாரதியார்கிட்ட. கண்டிப்பாக. அதனால் அவர் சத்தம் போட்டிருப்பார். பட் அவர் சத்தம் போட்டதில் வந்து எந்தளவுக்கு உண்மைன்றது அவருக்கு தான் தெரியும். இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவரை தனியாக விட்டு போயிருக்கக்கூடாது யாருமே. அவரை தனியாக, ஈவன் பையன் மனோஜ் கூட சரி, மனோஜ் கல்யாணத்துக்கு நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன், நானே போனேன். அப்போ அவர் சொன்னார், எல்லா எதிர்க்க வச்சு சொன்னார், ஒரே ஒரு ஆள் அவன் சொந்த காசில் செலவு பண்ணிட்டு வந்தவன் ஒன்லி ராதா ரவி தான் சொன்னார். கேலிக்கேட்டில் கல்யாணம் ஆச்சு. அவன் இறந்தது கொஞ்சம் தோ தேவர் நாட் க்ளோஸ், நெருக்கமாக இல்லைன்னா கூட பிள்ளை இல்லைன்னு ஒன்று ஒரு வருத்தம் இருக்கும் சார், பெரிய வருத்தம். ஒரே பையன் வேறு. அப்போ கூட ஒரு நடுவில் ஈவெண்ட் மலேசியா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி ஜனனின்னு நினைக்கிறேன். அவர் அவர் ஃபேமிலியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவர். தம்பி ஜெயராஜ் மேலாம் ரொம்ப பிரியமாக பேசுவார். சாதாரணமாக பேசும்போது ஜெயராஜோட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார். பட் ஜெயராஜ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பார் அண்ணனுக்கு. ஐயோ அண்ணன் இருக்கார், அண்ணன் ரொம்ப நல்லா. இல்லை இப்பேற்பட்டாலியா சார் தனிமையில் நடனம். அதுதான் இறுதி காலம். அதுதான் ஒரு பக்கம் மகன் இறந்துட்டாரு, இன்னொரு பக்கம் மனைவி இல்லை. அப்படிங்கும்போது அது அந்த தனிமையே ஒரு ரொம்ப துயரத்தில். தனிமையை அவர் வாட்டி, அவருக்கு வீடு அவ்வளோ பெருசு இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதானே. தனிமை என்பது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. தனிமையில் நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. தனிமை ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ், அது அட்லீஸ்ட் ஃபேமிலி மஸ்ட் பி a ஜாயிண்ட் ஃபேமிலி. கண்டிப்பாக. நான் ஜாயிண்ட் ஃபேமிலின்னா மச்சான் மாமா எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா மவங்களுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கலாமே. மருமவ அவங்களாம் கடைசி நேரத்துலலாம் மருமவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். கடைசி நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதனுங்க, வித்தியாசமான மனிதன். அவருக்கு ஏன் நான் இப்போ யோசித்தேன், எதுக்காக நான் போகணுமா மனோஜ் கல்யாணத்துக்கு, எதுக்காக போயிட்டு வந்தோம் தெரியல. அது என்னென்ன மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட் தான் brought so many films. அங்கே எல்லாரையுமே கொண்டாந்ததே அந்த ரெஸ்பெக்ட் தான். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதயம். இழப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இவர் இல்லைன்னு இழப்பு அப்படின்னு உண்மையாகவே இழப்பு தான் இவர் இல்லாமல் இருக்கிறது. இழப்புனா திருப்பி அவரை வச்சு படம் எடுக்க போகிறதில்ல, டைரக்ட் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் வேறங்க. இழப்பு இந்த சென்ஸ் அவர் இருந்திருந்தாருன்னா அவருடைய ரெஃபரன்சஸ் இருக்கும் அங்கே. கண்டிப்பாக. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இல்லை. சினிமா உலகத்தில் வந்து எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான், சினிமாவில் வந்து படுத்து தூங்கினா கூட காலை ஆடிக்கிட்டே தூங்கணுண்டா, இல்லைன்னா போயிட்டான்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அந்த மாதிரி சினிமா அதை நான் ஒத்துக்கிறேங்க. சினிமா எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கிற வரைக்கும் என்னை பார்ப்பாங்க, பேசுவாங்க, அப்போ நான் ராதாரவின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மறந்துதான் போகணும். யாராவது இருக்கணும் அதுக்கு. கண்டிப்பாக. அவருக்கு வந்து அது மாதிரி யாராவது இருக்க வேண்டிய மனோஜ் இல்லைன்றது ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு அவர் லைஃப்பில்.
இல்லை சார், உண்மையில அவர் தனிமையை விரும்பினாரா இல்லை தனிமையை அவராக ஏற்படுத்திக்கிட்டாரு? இல்லை யாரும் ஒன்று சேரலையா? என்ன காரணம் சார்? யாரும் ஒன்று சேரலைன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிமையை விரும்ப முடியாது. ஒரு அளவுக்கு விரும்பியிருக்கலாம். ஒரு 60 வயசுக்கு மேலே விரும்பியிருக்கும், 70 வயசுக்கு மேலே டெஃபினட்டாக விரும்பியிருக்கவே முடியாது. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 10 years அவர் தனியாக தான் இருக்கார், சிங்கிளா. ஆமாம், மருமக யாரும் இல்லை, மனைவி மருமக இல்லை, பையன் இல்லை. அல்ல அது கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நினச்சேன் இப்போ. பட் அவர் தனிமை கொஞ்சம் வாட்டி இருக்குன்றது நல்லா தெரியுது. ஒரு மனிதன் வந்து தனிமையாக இருக்கக்கூடாது, இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கலாம் அதுக்கு முற்றும் துறந்த நிலைக்கு போய் தான் இருக்க முடியும். உண்மையில் முற்றும் துறந்த நிலைக்கு போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. எல்லாமே நம்ம எல்லா ஆசை பசங்கள் இருக்குது, எல்லா சாமி கும்பிட்றோம்ல, அதுவே ஆசை பசங்க இருக்கிறது தானே. சாமி கும்பிட்றோம், வெளியே போகிறோம், நண்பர்களோட பேசுகிறோம், அதெல்லாம் இருக்கணும். இருந்திருந்தால் இன்னும் எனக்கு என்னென்னா அவர் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. 44 படத்தோட நிப்பாட்டிக்கிட்டாரு, அவரோட நிப்பாட்டிட்டாருங்க. இல்லை வேணா சொல்லி நிப்பாட்டாரு அப்படி சார்? இல்லை வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை ஐயோ, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றது வேறு. அவருக்கு இல்லைன்னா அவர் சொந்தமாக படம் எடுத்து போகிறாரு. அதனால் என்ன இப்போ என்ன எல்லோரும் பாதி பேருக்கு மேலே சொந்த படம் தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவர் இருந்திருப்பார். அவர் இங்கே மட்டும் இல்லைங்க. நான் திருப்பூர் சுப்பிரமணிய சார் இருக்கார்ல, அவரோடலாம் நான் பேசியிருக்கேன். எப்போ திருப்பூர் போனோம்னா அண்ணனை பார்க்காம இருக்க மாட்டேன். சுப்பிரமணியன் பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், அவர் எப்போ உயர்ந்து தான் பேசியிருக்கார் பாரதி ராஜா சார். எல்லாம் யாருமே ஒரு 2ஆம் பட்சமாக பேசுனதே கிடையாது. அண்டு அவருடைய ரியாஸு ஏதோ அவர் கேமராமேன் இருந்தார், அவர் கூடவே இருந்தார், நிவாஸ். அவர் வந்து எப்பயுமே அந்த நிவாஸ் வைக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நான் இப்போ கேட்டிருக்கேன், நிவாஸ் இப்போ இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறீங்க, காதலுக்கு மரியாதை இல்லை, காதலுக்கு மரியாதை இல்லை, அந்த காதல் ஓவியம் அந்த டைமில் கேட்டிருக்கேன். எப்படி பிரமாதமாக வைக்கிறீங்கன்னா, எல்லாம் சாருடைய ஐடியா தான். முதல் நாளே நான் ஒரு விஷயம் அவர் சொல்லாமல் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருந்துட்டு பேக்கில் திரும்பி பார்ப்பார். இப்போ எப்படி இருக்குது பின்னாடி. ரொம்ப பேர் பார்க்க மாட்டோம். ஃப்ரண்ட்டில் லொக்கேஷன் பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, அதோடு போயிடுவாங்க. ஆனால் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும், டக்குன்னு திரும்பி பார்ப்பாராம். இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியணுமில்ல. அது நான் கற்றுக்கிட்டதெல்லாம் அவர்கிட்ட இருந்தார். ஆனால் முதல்ல ஸ்டுடியோ தாண்டி கேமரா எடுத்துகிட்டு போனது இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, முதல்லலாம் கிடையாது. அதெல்லாம் யாரோ சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் எடுத்திருக்காங்க, கிராமத்தில் கிராம படமாக மொத்தமாகவே எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் பாகப்பிரிவினை கிராம படமாக இல்லை சிட்டிக்குள்ளே படமான்னு சொல்லவே முடியாது. பாவமன்னிப்பாவது சொல்லலாம், சிட்டிக்குள்ளே படம்னு. பாவமன்னிப்பு பாகப்பிரிவினை சொல்ல முடியாது. பீம்சிங் சார் படம்லாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் நீங்கள் சொல்லவே முடியாது. சிட்டி கதை வந்து சிட்டி சப்ஜெக்ட் நல்லா தெரியும். எல்லாருமே எடுத்திருக்காங்க, நிறையா பழனி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் கிராமத்தில் எடுத்த படம் தானே. என்னென்னா இவர் ஒரு ட்ரேட்மார்க் ஆக்கிட்டார். ஒரே 16 வயது நிலையிலே எல்லாருமே அப்படி பேசலையே. 4-5 படங்கள், முதல் மரியாதை, தொடர்ச்சியாக முதல் மரியாதை, மண் வாசனை, அதுலேயும் பாருங்கள், புதுநெல், புதுநாத்து, எல்லாமே கிராமத்தை ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால் தான் அவருக்கு கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போய் படம் எடுத்துட்டார். கிராமத்திலே தான் மொத்த சப்ஜெக்ட் எடுப்பார். அதை நினச்சா சிட்டிக்குள்ளே கொண்டாடவே மாட்டார். அவருக்கு அதில் ஏதோ ஒரு டேஸ்ட்டு. அண்டு இனிமேல் நமக்கு இப்படி ஒரு டைரக்டர் கிடைப்பாரான்றது சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் நான் அது வரலாம். அவரை மாதிரி முடியாது. அவர் வந்து ஒரு கல் வெளியே இப்படி உழுவுற மாதிரி இருந்ததுன்னா அதில் இருக்க அழகை ரசிச்சிருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வச்சது பூரா கல் இல்லை, எல்லாமே அழகு தாங்க. அழகாக தான் இருக்குமே ஒழிய அழகு இல்லாமல் அசிங்கத்தோடு இருக்காது. அவர் சொல்கிற கரெக்டு தான் சார். அந்த வேதம் புதியது படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்கே முற்போக்கு சிந்தனையை அப்பவே யோசனை பண்ணி வச்சிருக்காரு. அப்போவே யோசனை பண்ணி வச்சுருக்காரு. வேதம் புதியதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு, இந்த படமே வரக்கூடாதுலாம் பண்ணாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையை போட்டாங்க பாருங்கள். சத்யராஜ் கூட போட்டார் அந்த படத்தில். ஏன்னா இந்த படத்துக்கு இவன் தான் கரெக்ட், அது தெரியும் அவருக்கு.
அவர் அவர் அது மாதிரி ஒரு ஒரு பெக்குலியரான ஒரு டைரக்டருங்க. வேதம் புது இதெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்த டைரக்டருங்க தொட்டிருக்க மாட்டாங்க சார். கண்டிப்பா. ஆனால் சப்ஜெக்ட் தொட்டார். அது மாதிரி ஒரு பெரிய மனிதன் நம்மக்கிட்ட அது மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் இல்லை வரும்போது வருத்தமாக. அவர்லாம் இருந்ததுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு தான், வேறு என்ன. நான் ஒன்றும் பெருசாக ஆசைப்படல, ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவர் யூஸ் ஆகிருப்பார் நல்லா. சார் இப்படி பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா சார் கேட்கறதுக்கு அது ஒரு ஆள் இருக்குது. இப்போ இல்லை, அவ்வளோ. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இப்போ நானே திரு பாரதிதாசன் சார் ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்கிட்டே உட்காந்து பேசினார். எனக்கே தெரியல. அப்படிங்கும்போது ஒரு மனிதர் கிடைச்சாச்சுன்னா ரொம்ப நேரம் பேசுவார். அந்த ஒரு பேச்சாற்றல் கடைசியாக ஒரு திரு மனோஜ் அவர்கள் ஏற்பிற்கு பிறகு இல்லையே சார் அவர்? இல்லைங்க. அவர் பையன் இறந்த உடனே அவர் ரொம்ப டல் ஆகிட்டார். நல்லா கலகலன்னு பேசுவார், கலகலன்னு சார், வயசு வித்தியாசம் கூட்டுவார் சார், எக்ஸலண்ட்டாக பேசுவார் அவர். அவர் சொன்னார்னா ஏதாவது ஒரு கருத்து இருக்குங்க. இந்த பட் அவர் இல்லைன்னா இந்த தமிழ் டைரக்டர் யூனியன்றது தமிழ்ன்றது போட்டு வந்திருக்காதுங்க. கரெக்ட். தென்னிந்திய நடிகர் சங்கத்தையே தமிழ் நடிகர் சங்கமாக மாற்ற சொன்னார். பட் நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. இந்த கர்நாடகாவிலேருந்து இதுலேருந்து எல்லோரும் நாங்களாம் கேஸ் போடுவோம், நாங்களாம் மெம்பர்ஸ் அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இருக்கும்போது அவங்களாம் காலத்தில் இப்போ ஒன்றா இருந்தது, அப்புறமா தானே பிரிஞ்சது. பட் இன்னும் தொழிலாளர் சம்மேளனம்லாம் சவுத் இண்டியன் ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக அவர் தான் கரெக்டாக உடச்சி டைரக்டருங்களுக்கு தமிழ் டைரக்டர் யூனியன் கொண்டாந்தது அவர் தான். அந்த பெருமைக்கெல்லாம் அவர் தாங்க பெரிய காரணம். அவர் உண்மையிலே, அதாவது எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பிரியம்னாலும் அவ்வளோ பிரியங்க அவருக்கு. அந்த பிரியமெல்லாம் அவருக்கு குறைஞ்சது. அவர் இறந்தவுடனே ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் என்ன வருத்தப்பட்டார் சொல்கிறீங்களேன்னா, அவருடைய நடைமுறை பாவனையிலேருந்து தெரிஞ்சுது, அவ்வளோதான். நாம் போய் பேசுறது கிடையாது அவருக்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்கிறேன். என்ன பிடிக்கும்? எனக்கு அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது நமக்கு தெரியல. எனக்கு அவரை ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அவருக்கு. பெப்சி தலைவராக, இது பெப்சி இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக கேபி சாரை கொண்டாடலாமா பாரதி ராஜா சாரை கொண்டாடலாமான்றது தான் டைகி நின்றுச்சு. ஆமாம். அப்போ ஐ திங்க் பாலச்சந்திர சாரை தான் கொண்டாந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாரதி ராஜா சார் ஒரு நல்லா சொன்னார் டைரக்டர். அவர் வந்தாருன்னா கொஞ்சம் கோபம் உள்ளவர். அவர் சடக்குன்னு சூடு ஏறிடும் அப்படின்னு சொன்னார். இல்லையா, எனக்கெல்லாம் டக்குனு சூடு ஏறிடும். கேபி சார்னா பொறுமை இருந்து சாப்பிட்டா இருந்து செய்வார். அது ஒரு டைமில் தேவைப்பட்டுச்சேன், ஒரு குரூஷியல் டைமில். அப்போல்லாம் பாரதிராஜா சார் அண்ட் எஸ் கிரியேட்டட் அ வெரி குட் பெரிய டைரக்டர் பாக்யராஜ் சாரே கொண்டு வந்திருக்காரு ஃபீல்டுக்கு. அவர்கிட்ட இது படிச்சுட்டு வந்தவங்க யாருமே சோட போனதே இல்லை. மனோபலா ஆகட்டும், யார் வேணா சொல்லுங்கள், பாண்டியராஜன், எல்லாருமே அவர்கிட்ட இது வந்தவங்க பூரா யாரும் சோட போனது கிடையாது. சினிமா இஸ் அ பீரியடுங்க. அது வரைக்கும் பிஸியாக இருப்போம். அப்புறமா அட்லீஸ்ட் கூப்பிட்றாங்களே படங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாண்டியராஜெல்லாம் ஸ்டில் ஆக்டிங் ஆச்சே. ஏதோ ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு, வர்றாரு போகிறாரு, அண்டு காமெடி பேஸ்டாக பண்ணுறாருன்னா. பார்த்திபன் சார் இன்ன வரைக்கும் படம் எடுத்து, பார்த்திபன்லாம் இவர்கிட்ட இருந்தவர் தானே. ஆமாம், சார்கிட்ட இருந்தவர் தானே. அது மாதிரி எல்லாரையுமே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சார், அந்த தாவணி கனவுகள் படத்தில் பாக்யராஜ் சார் குருநாதரை வச்சு ஒரு சீன் ப்ளே பண்ணியிருப்பார். அது இன்னைக்கும் மறக்க முடியாத. அவர் தன்னுடைய குருநாதரை மறக்காத ஒரு மனிதனுங்க. நாங்கள் இப்போல்லாம் பேசுகிறோமே, இப்போ ரைட்டர்ஸ் அசோசியேஷன் கூட இருக்காருன்னா எப்போயாவது அவர் சொல்லும் போது டெஃபினட்டாக பாரதி ராஜா சார் ரெஃபரன்ஸ் வரும். அவர் ரொம்ப பிரியமானவர். அவர் பாரதி ராஜா தோ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், இஸ் ஃப்ரம் மதுரை, டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியா ரெண்டு பேரும். ஆனாலும் அவருக்கு ரொம்ப அவர் பேசுகிறதுலேருந்து தான் நாங்கள் சிலது கேட்டுக்குவோம். அவர் ரொம்ப நல்ல மரியாதை இன்னைக்கு கூட வச்சுருக்காரு அவர் மேலே. இத்தனைக்கு அவரோட சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, கொண்டிருக்காருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. இல்லை, உண்மையில அந்த தவானி கனவுகள் படத்தில் அந்த ஒரு சீனில் ஆக்ட் பண்ண வரல சார். அதுதான் ஒரிஜினல் இதாக சார். ஷூட்டிங் டயத்துலேயும் அப்படி தான் இருப்பாரா? ஒரு சுச்சுவேஷன் வர்ற வரைக்கும் அது விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அது உண்மைங்க. அது வர வரைக்கும் விட மாட்டார். அவருக்கு திருப்தியானதாங்க அங்கே திருப்தி ஷாட்டு, ஓகே ஷாட்டு. இல்லைன்னா 10 வாட்டியாக இருந்தாலும் எடுப்பார். அண்ட் அவர் டயர்ட் ஆக மாட்டார். நடிக்கிறவங்க தான் டயர்ட் ஆகணும், அவர் டயர்ட் ஆக மாட்டார்.
கடைசியாக திரு மனோஜ் அவர்கள் இறப்பிற்கு பிறகு அதாவது பாரதிராஜருடைய மனைவி வந்திருக்கலாம் சார். என்ன காரணம் இவ்வளோ ஒரு பீரியடு? என்ன காரணம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீண்ட கால வருத்தம் இருக்கா அப்படி 2 பேருக்குள்ள? தெரியல, என்ன விஷயம்னே தெரியல எனக்கு. ஏன் பிரிஞ்சாங்கன்றதும் தெரியல. இவர் பிஹேவியர் பிடிக்கலங்கன்னு பிரிஞ்சிருக்கணும், அவர் பிஹேவியர் பிடிக்கலன்னு சொல்லலை அவங்க. அதனால் அவங்க யாருமே நான் அவ்வளோ பார்த்தது இல்லைங்க அவங்கள. அதனால் ஐக்கியநாட் இல்லாததை நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்வாசனையை வந்து அழுத்த திருத்தமாக கொடுத்த ஒரே இயக்குனர் அப்படிங்கிற அது உண்மையான விஷயம். எல்லாருமே மேலோட்டமாக சொல்லும் போது, இப்போ நான் சொன்னேன் இந்த படங்கள்லாம் உதாரணத்துக்கு சொன்னேன், அதெல்லாம் மேலோட்டமாக சொல்லிச்சு. இது வந்து டெப்த்துக்கு போனார், அந்த மண் ஓட்டத்துக்கு டெப்த்தில் போய் படம் எடுத்தார். அதில் உண்மையில் நம்ம பாராட்டி தரணும். அவரு தான் பாரதிராஜா தான் he was the man to go to the depth. பட் எல்லோரும் சொல்லுவாங்க கிராமத்தை வச்சு அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதெல்லாம் மொத்த படம் சொல்ல உதாரணத்துக்கு பழனி படம்லாம் சொன்னேன், அதெல்லாம் கிராமத்து படம் தானே. திரு மனோஜ் அவர்கள் இறக்கிற சமயத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. திரு பாரதிராஜா அவர்கள் சினிமாவில் கவனம் செலுத்தல, அவருக்கு ஃபேமிலியில் கவனம் செலுத்தாமல் விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு சார். உண்மை தானே அப்படி சார்? அப்படியே எனக்கு தெரியலங்க. எனக்கு அதுக்கு மேலே ஒரு ரீச் எனக்கு மனோஜுடைய கல்யாணம் வரைக்கும் நான் இருந்தேங்க கூடவே தான். இவனோட பேசுவேன், இவன் வருவான் வீட்டுக்கு, மனோஜ் வீட்டுக்கு வருவான், அதெல்லாம் பேசுவான். ஆனால் இந்த டீட்டெயிலில் எனக்கு தெரியாது அவ்வளோவா. ஏன்னா நான் இதிலெல்லாம் கலந்துக்க மாட்டேன். அவங்க சொந்த விஷயத்தில் நான் போய் அமரன் வந்து பேசுகிறாருன்னா அமரனுக்கு வந்து இன் அண்ட் அவுட் தெரியும். எதுவாக இருந்தாலும் அவங்க கலந்து பேசிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்தாங்க. இப்போ ராஜா சாரும் பாரதிராஜா சாரும் 2 பேரும் கொஞ்சம் மனக்கசப்பை தானே பிரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த மரியாதைகள் அப்படியே தாங்க இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே குறையாது. அது அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட் அது, அதனால அப்படி பண்ணியிருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும். சினிமாவுக்கு இது போதாத கிழமை எப்படி சார்? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தொடர்ச்சியாக இப்போ இறப்பு மாதம் ஒருக்கா, அதாவது இறந்துட்டு அவங்க போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கே ராஜன் இறந்தார். ஸோ இது வந்து ஒரு தொடர்கதையாக போயிட்டு இருக்கு சார். என்ன காரணம்? நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தால் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட கேட்குறாங்க, பரவாயில்லையா உட்கார அளவுக்கு வந்துட்டீங்க, ஸ்ட்ரென்த் ஆகிட்டீங்க அப்படி கேட்குறாங்க. நம்மளை தான் கேட்குறாங்க. என்ன மாதிரியே எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ நான் வெளியே போகும்போது கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன்னு வச்சுங்க, ராதாரை விழுந்துட்டார் ஒரு நியூஸ் வரும். ஏன்னா சினிமாக்காரன் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் இருட்டாக்கி நம்மளை மட்டும் வெளிச்சத்தில் காமிக்கிறவங்க. அதனால் சினிமாக்காரன் வீட்டில் எது நடந்தாலுமே க்ரௌட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஐயோ செத்து போயிட்டாரேன்ற கவலையோடு யார் யார் வராங்கன்னு பார்க்கலாங்கன்ற க்ரௌட் இருக்கும். கண்டிப்பாக இந்த க்ரௌடு தான் அதிகமாக இருக்கும். அந்த வேடிக்கை பார்க்குறதுன்றது சினிமாக்காரர் வீட்டில் தாங்க. அதனால தான் சினிமாவில் எது நடந்தாலும் பூதாகரமாக தெரிகிறது விஷயம். நீங்கள் காரில் போயிடுங்க, ஏதோ ஒரு காரு மாருதி 800 போகிறோம்னு வச்சுங்க, பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் சினிமாக்காரன் போயிட்டான்னா ஏப்பா ராதாரி இப்போ 800 வராரு, நடக்காமல் வராருன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆமாம், கார் சின்ன காரில் வராரு, அதை பற்றி அது பெருசாக ஆகும். சினிமாக்கார வீட்டில் மட்டும் நடந்தால் அப்படி தாங்க. அது சாபம், சினிமாக்காரங்களுடைய சாபம் அது. ஏன்னா வேறு அந்த லைம் லைட் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க, என்ன பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்றாங்கன்னா நான் போனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பேர் இருக்காங்களே அதில். சினிமா அதாங்க காரணம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயம் பேசணும். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். ஓகே. இளைஞர்களுக்கு ஒன்று தாய் தகப்பனை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். ராதாரி.